போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. V House Production சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள ஏர்வாடா பகுதியைச் சேர்ந்தவர் சுபாதா சங்கர் கோடரே. 28 வயதான இந்த இளம்பெண் அதே பகுதியில் உள்ள குளோபல் பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் என்ற கால் சென்டர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அதே நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி வந்தவர் 30 வயதான கிருஷ்ணா கனோஜா. இவர்கள் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததால் ஒன்றாக வெளியே செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இதனிடையே கடந்த சில மாதங்களாக சுபாதா தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கிருஷ்ணாவிடம் அடிக்கடி பணம் வாங்கியுள்ளார். கடன் வாங்கி நீண்ட நாட்கள் ஆகியும் பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதே நேரத்தில் சுபதாவிடம் ஒவ்வொரு முறையும் பணத்தை திரும்ப கேட்கும்போது அவர் தனது தந்தையின் நிலையை காரணம் காட்டி பணத்தை திரும்ப கொடுக்க மறுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் மனமுடைந்த கிருஷ்ணா சுபதா கோதரேவின் ஊருக்கு சென்று அவரை பற்றி விசாரித்துள்ளார். அப்போது அந்த பெண்ணின் தந்தை நலமாக இருப்பதாகவும் உடல்நல குறைபாடு எதுவும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த கிருஷ்ணா சுபதாவிடம் தகராறு செய்துள்ளார். இருந்த போதிலும் அவர் அந்த பணத்தை கொடுக்க தயாராக இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 7ஆம் தேதி மாலை 6 மணியளவில் சுபதா தனது வேலையை முடித்துக்கொண்டு வெளியே வந்தபோது பார்க்கிங் ஏரியாவில் கிருஷ்ணா காத்து கொண்டிருந்தார். அப்போது சுபதாவை கிருஷ்ணா வழிமறித்து தான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்கும்படி கேட்டுள்ளார். ஆனால் சுபதா அந்த பணத்தை கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இந்த சண்டையை அங்கிருந்த சக ஊழியர்கள் நீண்ட நேரமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென ஆத்திரமடைந்த கிருஷ்ணா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுபதாவை சரமாரியாக குத்தினார். பலத்த காயங்களுடன் சுபதா உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும் அங்கிருந்தவர்கள் யாரும் இந்த கொலையை தடுக்க முன்வரவில்லை. ஒரு கட்டத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சுபதா அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அதன் பிறகு கிருஷ்ணா தனது கையில் இருந்த கத்தியை கீழே போட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணாவை சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து தகவலறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த சுபதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே கொலையாளி கிருஷ்ணாவை கைது செய்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சம்பவம் நடந்தபோது இந்த கொலையை யாரும் தடுக்காமல் அதனை செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.